இந்த வீடியோவை பாருங்களேன். இந்த பேஷண்ட்டுக்கு காசநோய் பிரச்சனை, அதாவது டியூபர்குலோசிஸ் இருக்குது. பார்த்தாலே தெரியுது அந்த லெவலுக்கு ஒரு சிவியரான ஸ்டேஜில் இருக்கார். அவர் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் வச்சுட்டு மாஸ்க்கை வச்சுட்டு மூச்சு விட்டுட்டு இருக்கும் போது கீழே யூரின் போயிருக்காரு. இது ஏன் இப்படி உட்கார வச்சிருக்காங்கன்னு அங்கே இருக்கிறவங்க கேட்டதுக்கு அந்த நர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படுத்த படுக்கையிலே பெட்டிலே வந்து யூரின் போயிட்டாரு, அதை நாங்களாக கழுவோம், இல்லை உங்கள் அப்பனா வந்து கழுவான்னு சொல்லி அந்த ஆளை பிடிச்சி தள்ளி விட்டாங்க போல். வேறு வழியே இல்லாமல் முடிஞ்சா நீயே மாஸ்க்கை வச்சு நீயே மூச்சு விட்டு முடிஞ்சா உயிரோட இருந்துக்கூடாங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. அந்த பேஷண்ட்டை வேறு வழியே இல்லாமல் மாஸ்க் வச்சுட்டு இருக்காரு. இந்த வீடியோ செம்மையாக சர்க்குலேட் ஆகிட்டு ஐ ஹோப் தே டுக் ஆக்ஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட். இந்த விஷயம் யூபியில் மட்டும் நடக்கிறது கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா முக்காவாசியான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த சம்பவம் நடந்துட்டுருக்கு. ஒரு பேஷண்ட் முடியல அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அங்கே இருக்க நர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதே டோனில் சொல்லுவாங்க, என்ன முடியலையா, அப்படி போய் உட்கார வை. இன்னும் நம்ம போய் நர்ஸ் இந்த மாதிரி முடியல, கொஞ்சம் என்னன்னு வந்து பாருங்கள், ரொம்ப முடியலன்னா என்ன செத்தா போயிட்டான், குத்துக்கள் மட்டும் தானே உட்காந்துருக்கான், போய் உட்காரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அரை மணி நேரம் டிலே பண்ணுவாங்க. அவ்வளோ மட்டமாக நடந்துப்பாங்க. அந்த பேஷண்ட் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலமையில லாஸ்ட்டாக வந்துட்டு ஓ முடியலையா, சரி வந்து பார்க்குறேன். அவங்க வந்து பார்க்குறதுக்குள்ளே அந்த நேரத்தில் டியூட்டி டாக்டரும் இருக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே பேஷண்ட்டும் போயிடுவாங்க. இதை நம்ம ஏன் என்னன்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ்ட்டை சண்டை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தால் நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்த, நீ ப்ரைவேட்டுக்கு போக வேண்டியதானே, இதென்ன உங்கள் அப்பன் டு சொத்தா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இப்போயே பார்க்குறதுக்கு எவனாவது ஒருத்தர் உங்கள் அப்பன் டு சொத்தா இல்லை ஓன் சொத்தான்னு கேட்டானா, ஆமாண்டா நன்னாரி பையில இது ஏன் சொத்து தான், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் மூச்சை உள்ளக்க இழுக்கிறதுக்கும் வெளியில் விடுறதுக்கும் தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே வரி பணம் கட்டுறீங்க. அந்த வரி பணத்துலேருந்து எல்லாமே மொத்தமாக போய் தான் கவர்மெண்ட் கல்லால விழுது. அதுலேருந்து தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இந்த நர்ஸ்லாம் இருக்காங்களே மதிக்கவே மாட்டாங்க மனுஷங்களை. ஆல்மோஸ்ட் எல்லாரும் இல்லை, ஒரு 80% நர்ஸ்லாம் அப்படி தான் இருக்காங்க. அதுல இருந்து தான் காசு வருது அப்படின்னு நீங்கள் வந்து நாக்க புடுங்குற மாதிரி சாணியால் செருப்பு வந்து பலான்னு அரைஞ்ச மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அப்பயாவது அந்த மண்டையில் உரைக்கும். அதே நேரத்தில் இந்த மாதிரி வாய் மூடிட்டு தயவு செஞ்சு வராதிங்க. நீங்கள் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் இந்த மாதிரி ஏதோ சம்பவம் நடக்குதுன்னா அதே டைமில் வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, வாய்ஸ் அவுட் பண்ணி வெளியில் கொண்டு வாங்க. நம்ம ஒன்றும் ஃப்ரீயாக ஒன்றும் பார்க்கல, எல்லாத்துக்குமே காசு இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு கூலி இருக்கு. அதனால நீங்க யாருமே வந்து சும்மா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே ஃப்ரீ தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அதுவும் நம்ம காசு கட்டி வரதான், இதை மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது. எல்லாம் வாய் மூடிட்டு நம்ம அடுக்கு கம்முன்னு போயிட்டே இருக்கனால தான். எதுக்கு வாய் மூடிட்டு போகணும், ஏன் போகணும், எதுக்காக போகணும், நான் கட்டுற வரி பணத்துல இருந்தானே அவங்களுக்கு சம்பளம் வருது அப்படிங்கிற தாட்டை நீங்க எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை வச்சிங்கன்னா நான் கண்டிப்பா சொல்றேன், நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க. கண்டிப்பான முறையில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து இதெல்லாம் நம்ம பேசலாமா பேசக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பேசலாங்க. யூ ஹாவ் த ரைட்ஸ். ஓகே.